அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி ஒரு சுவையான கணக்கு இப்போ என்ன செய்ய போகிறோம், we are going to solve. அது ஏன் நான் சுவையானதுன்னு சொல்கிறேன், அந்த ப்ராசஸில் நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்க. நம்மளை திங்க் பண்ண வைக்குது. நம்மளை எதெல்லாம் திங்க் பண்ண வைக்குதோ அதெல்லாம் எப்படி இருக்குது, சுவையாக இருக்குது. திங்க் பண்ண வைக்காமல் இருந்தால் ரொம்ப ஆர்வம் ஊட்டக்கூடியதா இல்லை. இப்போ பாருங்கள், a rigid bar of mass 15 kg 15 கிலோ இருக்கக்கூடிய மாஸ் is supported symmetrically. இதை பார்த்துக்கோங்க பிள்ளைங்களா, symmetrically முக்கியமான வார்த்தை. by 3 wires each 2 meter long. Those at each end are copper, ரெண்டு பக்கம் உள்ளது காப்பர், and middle one is of iron. Okay, determine the ratio of the diameter if each is to have the same tension. எல்லாத்துலேயும் சேம் டென்ஷன் இருந்தால் அதனுடைய டயாமீட்டருடைய ரேஷியோ என்னவாக இருக்கும், இதான் கேட்டிருக்காங்க. இதை நான் இப்போ எப்படி காமிக்கிறேன், படமாக காமிக்கிறேன் பிள்ளைங்களா, ஸோ தட் உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ படமாக காமிச்சா 3 வயர் இருக்குது, காப்பர், அயன், காப்பர். இங்கே 15 கிலோவை மாட்டியிருக்கீங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 3லேயும் உண்டாகக்கூடிய டென்ஷன் சமமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 15னா அப்போ எல்லாமே 5 ஆகும். 5 கிலோ 5 கிலோ 5 கிலோ 5 இன்ட்டு ஜி 5 இன்ட்டு ஜி 5 இன்ட்டு ஜி 5 இன்ட்டு 9.8. சரிங்களா, 3மே சிமெட்ரிக்கலாக இருக்குன்னு சொன்னாங்க. நானும் உங்களை சொன்ன நேரத்தில் வார்த்தையை கவனிங்க பிள்ளைங்களா, முக்கியமானதுன்னு. அப்போ நம்ம என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, எல்லாத்தினுடைய டெல்டா எல்லும் அது சேமாக இருக்கும். எல்லாத்துடைய டெல்டா எல் சேமாக இருந்தால் தான் அது எப்படி இருக்க முடியும், சிமெட்ரிக்கலாக இருக்க முடியும். டெல்டா எல் சேமாக இல்லை, ஒன்று கூட ஒன்று குறையாத அப்படி சாஞ்சிக்கிடும். இட் இஸ் நாட் சிமெட்ரிக்கல். சரிங்களா, ஸோ டெல்டா எல் இஸ் சேம். ஆல்ரெடி லென்த் இஸ் சேம், மீனிங் ஸ்ட்ரெயின் இஸ் சேம். புத்தியில் புரிஞ்சுக்கோங்க, கொடுத்ததுலேருந்து புரிஞ்சுக்கோங்க. ரைட், எஃப் இஸ் சேம். இப்போ இதெல்லாம் சொன்னது எல்லாத்தையும் கணித வடிவத்தில் எழுதுவோம். டார்க், தட் இஸ் டென்ஷன் இஸ் சேம். டென்ஷன் மீன்ஸ் இட் இஸ் ஃபோர்ஸ். Force எவ்வளவு, 15 into 9.81. it is referred as G divided by 3 is equal to 5 into 9.8. so நம்மளுக்கு தெரியும் Young's modulus is equal to stress by strain எல்லாத்துக்கும். okay, so F by A divided by del L by L. இதில் பார்த்தீங்கன்னா சிமெட்ரின்னு சொல்லியிருக்காங்க. so del L by L என்னது, is constant. okay, then F கொடுத்துட்டாங்க, tension is same, so F is same. then this Young's modulus depends not on F, not on del L, not on L. it depends only on 1 by A, only on 1 by A. this is very 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 important concept பிள்ளைங்களா, 1 by A. so இது புரிந்தால் அனைத்தும் புரிந்துவிடும். 1 by A. so Young's modulus into A is equal to constant. This is the understanding in this situation. So Y into A constant இருக்கும். எப்போ யாருக்கு, அயனுக்குனாலும் சரி காப்பருக்குனாலும் சரி, Y into A கான்ஸ்டன்டாக இருந்தால் இந்த பொருள் சிமெட்ரிக்கலாக தொங்கும் என்பது பொருள் பிள்ளைங்களா. that is the understanding. this understanding you should get. once இந்த அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருச்சுன்னா, now you can simply do என்னது, நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, டயாமீட்டரோட ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து என்ன செய்கிறேன், ஏரியாவோட ரேஷியோ, தட் இஸ் ஏரியா ஆஃப் காப்பர் டிவைட் பை ஏரியா ஆஃப் அயன் இஸ் ஈக்குவல் டு Young's modulus ஆஃப் அயன் டிவைட் பை Young's modulus ஆஃப் காப்பர். ஸோ டயாமீட்டர்னா திஸ் இஸ் பை ஆர் ஸ்கொயர், திஸ் இஸ் ஆல்சோ பை ஆர் ஸ்கொயர், பை கேன்சல் ஆயிரும். ஸோ டயாமீட்டர் ஆஃப் காப்பர் டிவைட் பை டயாமீட்டர் ஆஃப் அயன் இஸ் ஈக்குவல் டு root of Young's modulus of iron by Young's modulus of copper. This can be readily seen in a table. 1.9 into 10 to the power 11 becomes numerical problem. So this is going to be equal to 1.25. so இதனுடைய பொருள் என்ன பிள்ளைங்களா, that is காப்பரை விட அயனுடைய டயாமீட்டர் 1.25 times அதிகமாக இருக்க வேண்டும். டயாமீட்டர் ஆஃப் copper is equal to 1.25 into diameter of iron என்று இதுக்கு பொருள் பிள்ளைங்களா. அப்படி இருந்தால் அந்த பொருள் சமமாக தொங்கும், அதனுடைய டென்ஷன் ஈக்குவலாக இருக்கும், அதனுடைய எலாங்கேஷன் ஈக்குவலாக இருக்கும், பொருள் சிமெட்ரிக்கலாக தொங்கும் என்று பொருள். யோசிச்சு பாருங்க பிள்ளைங்களா, இது சுவையான ப்ராப்ளமா இல்லையா? திஸ் இஸ் டேஸ்ட். இந்த டேஸ்ட்டை நீங்கள் உணர்ந்து ஃபிசிக்ஸ் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, ஃபிசிக்ஸ் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, அது ஒரு விஷயமே
இல்லை மிக அற்புதமானது, சுவையானது அப்படிங்கிறத உணர்வீங்க. ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்ற பிள்ளைங்களுக்கு தகவல் சொல்லுங்கள். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.